மேட் ஃபார் ஈச் அதர் எபிசோட் நம்பர் 34ல் பேட்டரி ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. பேட்டரியை பேஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பாண்டிங் எந்த அளவுக்கு கரெக்டாக 100% இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றது கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தது. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 2 கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா லவ் செஷன் வச்சு அவங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் செஷன். அண்ட் தென் ஃபஸ்ட் டைமாக சோனியா மற்றும் சித்து டாஸ்க்கை ஜெயிச்சு கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி இருக்கும்ல, இவங்களுக்கு ஒரு வேறு விதமாக ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லவ் குரு எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி செட்டப் இருக்குது. 10 கண்டஸ்டன்ஸோட பேருமே போட்டு அந்த பேட்டரி செட்டப் இருக்குது. அந்த பேட்டரி செட்டப்பில் 5 லெவல்ஸ் இருக்குது. 0, 25, 50, 75, 100. ஸோ அந்த லெவல். ஸோ அதில் க்ரீன்லேருந்து எல்லோவாக மாறும், எல்லோலேருந்து ரெட்டாக மாறும். இந்த 5 லெவல். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு கார்டு மாதிரி இருக்காது, எடுத்தால் அந்த லெவல் காட்டாது. ஓகே, இதுதான் டாஸ்க்கு. இப்போது ரூல் என்னன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு கப்பில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட பேட்டரியிலேருந்து 1% எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா 20%, 25% மைனஸ் ஆயிரும். ஏன் எடுக்கிறீங்க, எதனால் அப்படின்றது ஒவ்வொரு கப்பிலும் ஒவ்வொருத்தரை சொல்லணும். ஃபர்ஸ்ட் சித்து சோனியா போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா ஆசியா மற்றும் நோக்கராஜ் தான் சொல்கிறோம். நீங்கள் ரொம்ப டஃப்பான பிளேயர், வேற மாதிரி காம்படிட்டர் தான். ஆனால் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸாக பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த கம்பேட்டபிலிட்டி மிஸ் ஆகுது. நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று அப்படின்ற மாதிரி மிஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பேசும்போதோ அக்ரெஷனை காட்டுறாரு. யாரு? நூக்கராஜு அப்படின்ற நபர் ஆசியா மேலே அக்ரெஷனை காட்டுறாரு. அந்த அக்ரெஷன் தான் எங்களால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நூக்கராஜு, ஆமாம் நான் நடிக்கலை, இங்கே கேமராக்காகவோ இதுக்காகலாம் நடிக்கலை. எனக்கு வெளியே நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன். ஸோ என்னோட எமோஷன்ஸை நான் அப்படி தான் காமிச்சிட்டு இருப்பேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார். உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாம் ரூமில் நடந்த இஷ்யூவை பற்றி சோனியா எடுத்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நீ கூட தான் அன்றைக்கி ஒரு நாள் கற்றுட்டேன். அப்போ நீங்கள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்களா? நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நூக்கராஜ் சொல்கிறாரு, நான் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் இப்படி தாங்க அப்படி தாங்க இருப்பேன், இதுதான் என் நேச்சர், அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஏன் இந்த வீட்டில் நீ அப்போ கெட்ட வார்த்தை இந்த மாதிரிலாம் பேசலாமே, எதுக்கு பேசாமல் இருக்க? ஸோ ஒரு ஷோன்னு தெரியுது, ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி தான் இதையும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சித்து சொல்ல, 2 பேருக்கும் ஹெவியான ஆர்குமெண்ட் உச்சகட்ட. ஏன்னா நூக்கராஜ் அவ்வளோ ஆக்ரோஷமாக கோவப்பட்டு நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமும் கோவம் நுக்கராஜுவா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சித்து சோனியா, அதுல சித்து பயங்கர ஆக்ரோஷமாயிட்டு ஒருமையில பேச ஆரம்பிச்ச, ஏ வாப்போ அப்படின்ற மாதிரி ஒருமையில பேச ஆரம்பிச்சு அது ஒரு கண்ட்ரோலை மீறி அந்த ஒரு சம்பவம் போனது பார்க்க முடிஞ்சு. ஸோ அது ஹெவி ஆர்குமெண்ட். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் உடனே இவர் ஜானுபானு கேட்குறாரு, நீங்கள் யாருமே இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே சித்து சோனியா, திரும்ப ஏன் நீங்கள் மற்றவங்களை இன்டரப்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி ஜானுபானு அங்கே கரெக்டான ஒரு பாயிண்ட்டை போட்டு முடிச்சு விட்றாங்க. அடுத்து வசந்தி அண்ட் கல்யாணம் வராங்க. வந்தவன அஞ்சலி. ஸோ நீங்கள் ஐ அண்ட் லோ மாறி மாறி போகிறீங்க, போகிறப்போ மேலே கீழேன்னு ஏறி போகிறீங்க. ஸோ அஞ்சலி பண்ணுறதால பவன் ரொம்ப லோ ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னோன்னே, கரெக்டு தான், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. பட் அவங்களால இல்லை, ஓகே, என்னோட வீக்னஸும் அவங்க தான், என்னோட பாசிட்டிவும் அவங்க தான்ன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் நீத்து நட்ராஜ் போகிறாங்க. போன உடனே பிரியங்கா அண்ட் ஷிவ் எதிர்பார்த்தது தான். ஏன்னா போன வாரம் ஜானுபானு, இந்த வாரம் பிரியங்கா அண்ட் ஷிவ். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒன்லி கேம் மட்டும் தான் இவங்க விளையாடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக கேம் விளையாடுறதை தாண்டி எமோஷனலாக இருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல. ஷிவ் பிரியங்கா எமோஷனல் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னும் போது, உடனே நீங்கள் எங்கள் கூட டீம் அப் பண்ணி தான் விளையாண்டிங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இல்லை நீ பல வாட்டி எமோஷன்ஸ் இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்க, ஐ அண்ட் லவ்வாக இருக்கட்டும், சில பல டாஸ்கில் நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்ற மாதிரி நட்ராஜ் சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அக்ரெஷனை ஷோகேஸ் பண்ணலையா? நீங்கள் அக்ரெஷன் எல்லாத்தையும் இப்போ ஷோகேஸ் பண்ணியிருக்கீங்க தானே, நீங்கள் பண்ணாத மாதிரி இருக்கீங்க. ஓகே, நான் அக்ரெஷன் ஷோகேஸ் பண்ணுறேன், பிரியங்காக்காக வின் பண்ணுறேன், அதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லைங்க 2 வீக்ஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னும் போது அங்கே மாட்டிக்கிறாங்க. மாஸ்டர் அண்ட் நீத்து என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா, 2 வாரங்கள் பிரியங்கா அண்ட் ஷிவ் கூட டீம் போட்டு விளையாடிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வாரமே எங்களுக்கு 2வது வாரமே நீங்கள் சரியில்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிரியங்கா அண்ட் ஷிவ் என்ன கேட்குறாங்க,
2வது வாரம் நாங்க சரியில்லை இப்படின்னு தோணுச்சுன்னா 3வது வாரம் எதுக்கு எங்க கூட டீம் அப் பண்ணீங்க, எது கூட டீம் போட்டீங்கன்னு கேட்டாங்க. ஒருவேளை நாங்க தான் அப்ரோச் பண்ணி டீம் அப் கேட்டிருந்தாலுமே அப்ப நீங்க வேணான்னு சொல்லியிருக்கலாமே, அப்ப உங்க சாதகத்துக்கு தேவையானப்ப நீங்க பயன்படுத்தினீங்களான்ற மாதிரி அவங்க ஒண்ணு கேட்கறாங்க. நியாயமா தானே இருக்கு. வாரமே உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு தோணிருச்சுன்னா 2வது வாரம் டீம் போட்டுறக்கூடாது. அப்போ உங்க தேவைக்காக இந்த டீம் வெயிட்டா இருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் தெரிஞ்சு நீங்க டீமை போட்டுட்டு கடைசியில் இந்த இடத்துல வந்து அது ரிவர்ஸ் பண்றதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பாயிண்ட் பேஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன சொல்லிட்டாங்க, செல்ஃபிஷ், நீ முழுக்க முழுக்க செல்ஃபிஷா இருக்கேன்ற மாதிரி நீத்து டைரக்டா வந்து இவர் அட்டாக் பண்ணி முடிச்சாங்க, பிரியங்கா அண்ட் சிவ. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவு பேச மாஸ்டர் பேசன்ற மாதிரி ஹெவி அக்ரெஷன், மாஸ்டர் சொல்லவா வேணும், உச்சகட்ட அக்ரெஷனுக்கு போய் வேற எந்தல போய் முடியுது அது. ஓகே, அடுத்து ஆசியா வராங்க. வந்தவொடனே சந்தியா, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க மிட் டேபிள்ல தான் இருக்கீங்க, டாப்பும் போக மாட்டேங்கிறீங்க, பாட்டும் வர மாட்டீங்க. ஸோ 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு பேட்டரி எடுக்கிறாங்க. உடனே சந்தியா, நான் உங்ககிட்ட சொன்னதை வச்சு என்கிட்ட நாமினேட் பண்றேன், என்னங்க இது அப்படின்னும் போது, இல்ல நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் 2-3 வாட்டி வந்து பிரிட்டோ கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதைத்தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கிளாரிட்டி கொடுத்து முடிச்சார். அடுத்து அபிமானிகா போயிட்டு சிவ் அண்ட் பிரியங்கா, இதுல குறிப்பா வந்து ஷிவோட அந்த நீ இஷ்யூ இன்ஜுரி இருக்குல்ல, அதனாலதான் உங்களோட பாதிப்பு இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சோன்னே ஆர்குமெண்ட் போற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நாங்க நெக்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பானு வராரு. பானு வந்தோடனே சந்தியா, அதே ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகுது, பவுன்ஸ் பேக் பண்ணுங்க, பாசிட்டிவா கொடுக்குறோம் போது நீ பாசிட்டிவாலாம் கொடுக்க வேணாம், பேட்டரி எடுக்கிறதே நெகட்டிவ் தான், இதுல என்ன பாசிட்டிவ், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இப்படின்ற மாதிரி அங்க சந்தியா ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ சந்தியாவுக்கு 2 பிடிக்கிட்டாங்களா, பிரியங்காவுக்கு 2 பிடிக்கிட்டாங்க. அடுத்து திரும்ப சந்தியா வராங்க. பிரியங்கா அண்ட் சிவ் குறிப்பா கேம்ல வந்து அக்ரெஷனை ஷோகேஸ் பண்றாரு, கேம் ஜெயிச்சா ஹாப்பியா இருக்காரு, தோத்தா அக்ரெஷன் காட்டுறாரு. அது வந்து குறிப்பா வந்து பிரியங்கா பல இடத்துல ஷீ ஃபெல்ட் பேட் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னும் போது பிரியங்கா கரெக்டான பாயிண்ட். அப்படி நான் பேடா ஃபீல் பண்ணணும்னு உனக்கு எப்படி தெரியும், அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை, உனக்கு அப்படி தோணுச்சுன்னு வேணா என் பார்வையில் அப்படி தோணுச்சுன்னு சொல்லு, ஆனா எனக்கு அப்படி ஃபீல் ஆகலன்ற மாதிரி அங்க பிரியங்கா சொல்ல, அதை தாண்டி ஒரு சினாரியோ சொல்லு, பாயிண்டே இல்லாம பேசாத, சினாரியோ சொல்லிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி பிரியங்கா கேட்டபோது, பல இடத்துல நீங்க இப்படிதான் பண்றீங்க நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு பாயிண்ட் ஷிவ் எடுத்து வைக்கிறார். இல்ல இதே பிரிட்டோ கூட ஒன்னு சொன்னாரு, சந்தியாவுக்கு பொறுத்தவரையும் கேம் தான் இம்பார்ட்டன்ட், பிரிட்டோ இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னபோது, சந்தியா நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசி அங்க ஒரு டிஸ்கஷன் போய் முடியுது. ஆனா அதுல சந்தியா சொன்ன பாயிண்ட் நியாயம் தான். ஏன்னா அங்க பிரிட்டோ இவரு அக்ரெஷன் காட்ட தான் செய்யறாரு, அது ஒரு இடத்துல பல இடத்துல வாரமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முழுக்க முழுக்க அந்த ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பிரியங்கா கிட்ட இருக்கிற காம்னஸ் இவர்கிட்ட இல்ல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை, அதுல பாயிண்டே கிடையாது. சந்தியா சொன்னது ரைட்டு. அடுத்து அஞ்சலி போறாங்க. வசந்தி, அஞ்சலி போய் விளையாடுறது என்னன்னா ரிவெஞ்ச் கேம். ஏன்னா வசந்தி அண்ட் கல்யாண் கொடுத்தது அஞ்சலி அண்ட் பவன், இவங்க ரிவெஞ்ச் போறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஜாலியா இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்போ 3rd 4th வீக்ல அந்த அளவுக்கு ஜாலியா இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் உட்காந்து பேசுவார், அந்த உட்காந்து பேசுறது கூட நான் இப்போ கல்யாண் கிட்ட பாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, கல்யாண் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஒரு விஷயத்த ஃபன்னா பேசுறேன், நீங்க ஃபன்னா பேசுறீங்க, நான் ஃபன்னா எடுத்துக்கிறேன், நானும் அதே ஃபன்னா பேசினா நீ ஃபன்னா எடுத்துப்பியா, அதுக்கு தைரியம் இருக்கா, தில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அடிச்சான். வேற மாதிரி இருந்தது அந்த இடம். ஓகே, அதே மாதிரி நாங்க கிரட்ஜுக்கெல்லாம் கொடுக்கலன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சா போல சொல்லி ஆச்சு. ஆனா இவங்க கிரட்ஜில் தான் கொடுத்தாங்க. ஃபைனலா பிரியங்கா போய் நட்ராஜ், குறிப்பா வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க, கப்புளுக்கு ஃபேவர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஜட்ஜஸ் கிட்ட, அது என்னது இது, அது ரொம்ப தப்பு. அப்போ இப்போ ஒரு ஷெல்ஃபீஸ்ன்ற ஒரு டைலாக் சொன்னாங்கல்ல, இங்க கேமை எல்லாருக்கும் ஈக்குவலா வைக்கிறாங்க. அப்ப ஜட்ஜு கிட்ட போய் எனக்கு தேவையான மாதிரி கேம் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க தானே செல்ஃபிஷ்ன்ற மாதிரி நீத்து விட்ட வார்த்தையை பிடிச்சி அங்க ஷிவ் அடிக்கிறாப்புல. பாயிண்ட் வேற மாதிரி. இப்போ எல்லாருக்கும் வைக்கிற கேம், எனக்கு சாதகமான கேம் வைக்கலன்னு தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்ப அது செல்ஃபிஷ் தானே. ஒட்டுமொத்த வீட்டுக்கும் சேர்த்து ஒரு கேம் வைக்கிறாங்க, அதுல நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற வாய்ப்பு தான் உங்களுக்கும் கொடுத்தாங்க, உங்களுக்கு தனிப்பட்ட கேம் வச்சா அதுதான் செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடிச்சோன்னே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க மாத்தி மாத்தி வாக்குவாதம் போய் முடிஞ்சு விட்டாங்க. இதுல குறிப்பா ஜானு பானு, அபிமானிகா அண்டு அமீர், சோனியா அண்ட் சித்து இவங்களுக்கு தான் பேட்டரி குறையல. மிச்சம் எல்லா கப்பலுக்கும் பேட்டரி 1% குறைஞ்சிருக்கு. அதுல குறிப்பா சிவ் அண்ட் பிரியங்காக்கு 75% பேட்டரி குறைஞ்சிருக்கு, 50% அண்ட் பிரிட்டோ அண்ட் சந்தியா. ஸோ சிவ் அண்ட் பிரியங்காக்கு இந்த வாரம் ஏத்த வாரமாவே இல்லை, டோட்டலா முடிச்சு விட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டோ ஓப்பனா போய் சந்தியா கிட்ட சொல்றாரு, நான் பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஜட்ஜஸ் கிட்ட கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுறேன், எதா இருந்தாலும் சந்தியா தான் பேசுவாங்க, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் சந்தியா கிட்ட கோச்சுக்கிட்டு இப்படி. இன்னொரு பக்கம் நீத்து நாட்ராஜ் வந்து சரியா பேசல ஷிவோட இது பத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். ஷிவ் பிரியங்கா நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கப்புள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லாஸ்டா வரவங்களுக்காக ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்களே,
ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. 4 மெழுகுவத்தி ஒயிட் கலர், சென்டர்ல ஒரு ரெட் கலர் மெழுகுவத்தி. அவங்க தப்பெல்லாம் பேசி திருத்திக்கிறது தான் அந்த டாஸ்க்கு. அபிமானிகா மற்றும் அமீருக்கும், பிரியங்கா மற்றும் சிவுக்கும் அதை கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலி டேட்டு கூப்பிட்டு போனோம் இல்லையா, அதுக்கு வந்து சித் அண்ட் சோனியா அந்த ஃபர்ஸ்ட் கப்பலாக இருக்கும் அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பூவெல்லாம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததா இன்னைக்கு எபிசோடு செக்மெண்ட்டு. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.